லைவ் தமிழ் செய்திகள். சூப்பர் சிங்கர் 10வது நிகழ்ச்சி ரசிகர்களை கவர்ந்து வருவதாகவும் பிரபல நடிகர்கள் அதற்கு பாராட்டை தெரிவித்து வருவதாகவும் இசை அமைப்பாளர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறப்படுகின்றது. மழலையின் குரலுக்கு பின்னால் ஒரு கிராமத்து குரல் அமர்ந்திருப்பதாக கூறுகின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குருகுலாம்பிட்டி என்ற சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் விஷ்ணு. இவரது அப்பா அம்மா இருவரும் கூலி தொழிலாளிகளாக இருந்து வருகின்றார்கள். அவர்களின் தினக்கூலி வெறும் 200 ரூபாயாக அமைந்திரு காணப்படுகின்றது. விஷ்ணு பாடுவதை அவர்களால் டிவியில் கூட பார்க்க முடியாமல் ஓயாது இரவும் பகலுமாக அவர்கள் தங்கள் தொழிலில் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டில் டிவி இல்லை என்பதுவே அதற்கு முக்கிய காரணமாகும். இதையடுத்து விஷ்ணுவின் பாடும் திறமையை பாராட்டி இசை அமைப்பாளர் இமான் அவருக்கு கீபோர்ட் பரிசளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதேபோல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மாகாப்பா மற்றும் பிரியங்கா இருவரும் டிவி மற்றும் கேஸ் அடுப்புகளை வாங்கியும் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய வீட்டின் நிலைமை மிகவும் பரிதாபமாக அமைந்திருக்கின்றது. விஷ்ணுவின் பள்ளி படிப்புக்கு தேவையான உதவிகளை ஏனைய நடுவர்கள் செய்ய இருப்பதாக கூறுகின்றார்கள். மனோ மற்றும் சித்ராவும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே விஷ்ணுவின் கிராம மக்களின் தண்ணீருக்காக நடைபெற்று வரும் போராட்டமும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. அந்த ஊரில் கிடைக்கும் தண்ணீர் உப்பு நீர் என்பதால் அதை குடித்தால் பலவிதமான உடல் நோய்களுக்கு அவர்கள் ஆளாகி வருவதாக விஷ்ணு கூறுகின்றார். குடிநீருக்கு பல கிலோமீட்டர் நடந்து சென்று எடுத்து வர வேண்டும் என்பதும் அந்த கிராமத்து மக்களின் துயர சம்பவங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இதை அடுத்து அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பலரும் முன்வந்திருப்பது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி கிடைத்த ஒரு மனிதாபிமான வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய பாடும் திறமையால் விஷ்ணு தற்பொழுது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் தங்கள் ஊருக்கு நடந்து வருகின்ற நிலைமையை வெளிச்சத்துக்கு காட்டி வருகின்றார். விஷ்ணுவின் 12 வயதில் இவ்வாறான சாதிக்கக்கூடிய சாதனையாகவே அதை பார்க்கப்படுகின்றது. இதனால் விஷ்ணுவுக்கு கிடைத்து வரும் பாராட்டுக்கு அளவில்லை என்று கூற வேண்டும். இந்தியா முழுமையாக அவரை பாராட்டியும் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.